ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த திருத்தத்தை அரசு தனி தீர்மானம் 18/6/2026 அன்று அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர்கள் சட்டப்பேரவை தலைவருடைய அனுமதியை பெற்று அவர் இந்த அரசுடைய தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். பிறகு விவாதம் நடைபெற்றது. பிறகு முதலமைச்சருடைய அந்த பதில் உரையில் தான் இதை இடைச்செருகல் திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது விதிகளுக்கு புறமானது. விதிகளின்படி அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் நாங்கள் இந்த உரிமை பிரச்சனை கொண்டாந்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வு. காவிரி நதிநீர் என்பது தமிழகத்தினுடைய ஜீவாதார நதி. காவிரி நதி தமிழகத்தினுடைய ஜீவ நதி. இதை நம்பித்தான் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. காவிரி நதி நீரை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் பெறாங்க. ஏற்கனவே நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு நிலையான தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அப்படி வழங்கப்பட்டு இருக்கின்ற இந்த வேளையில மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் வேண்டும் என்று கேட்பது எந்த நோக்கத்துக்காக கேட்கிறது? அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்புல 15 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டது. கீழ்படுகை மாநிலத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேல் படுகை மாநிலம் காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பி அனுப்ப கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அப்படி இருக்கும் போது மீண்டும் இந்த இடைச்செருகல் திருத்த தீர்மானத்தை ஏன் இந்த அரசு கொண்டு வந்தது என்ற விளக்கத்தை பெறுவதற்கு தான் அந்த உரிமைகளை நாம் கொண்டு வந்தோம். உயிர் போற பிரச்சனை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.